போராடுவதற்கு முன்பாக சுமந்திரன் உங்களுடைய மகனின் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வர சொல்லுங்கள். நீங்கள் சிங்களவர்களோடு போய் சேர்ந்து கொண்டு கூத்து போடலாம், பைலா போடலாம். ஏன் மக்களுக்கு முடியாது? எல்லோருக்கும் பேச முடியும், ஆனால் என்னோட சுமந்திரனுக்கு பேச முடியாது. முடியுமாக இருந்தால் சுமந்திரனை நான் விவாதத்துக்கு கூப்பிடுகிறேன். நாங்கள் பயப்படுவதில்லை, பயம் தெரியும், பயப்பட தெரியாது எங்களுக்கு. சுமந்திரனுக்கு படம் தான் காட்டலாம், நான் படமே நடிச்சிருக்கேன், நான் நடிகேன்டா. எங்களுக்கு நீ ஒன்று புடுங்க முடியாது. சாமர சம்பத் என்பவன் காட்டு பண்டி. நீங்கள் மற்றொரு பாராளுமன்ற குருநாகல்காரரை கூறினீர்கள். ஒரு மொட்டை, அவனுக்கு தலையில் மேலையும் இல்லை, தலை உள்ளுக்கும் இல்லை. வடமண்ணிலே கோழைகள் இருக்கக்கூடாது வடகிழக்கில். அது வீரமண், வீர தமிழர்கள் இருந்த மண். உண்மை போல் கோழை இருப்பதை விட நல்ல தூக்கு போடு, தொங்கு போய். மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் 23, 24, 25 தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில். சிங்க லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினோடு நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இப்போ பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் கிபுல் ஓயா திட்டம். இந்த கிபுல் ஓயா திட்டம் தமிழர்களுக்கான நிலப்பரப்பிலே ஒரு திட்டம். மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினால் இது செய்யப்படவிருக்கின்றது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷர்களுடைய ஆட்சியின் போது அரசாங்கத்தில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, பின்னர் கைவிடப்பட்டது. பின்னர் கோட்டாபய ராஜபக்ஷவனுடைய ஆட்சி காலத்திலே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடி நிலை காரணமாக அது மீண்டும் கைவிடப்பட்டு ரணில் விக்ரமசிங்கவால் ஆரம்பிக்க இருக்கும் போது தான் ஆட்சி மாற்றம் இடம்பெற்று தற்பொழுது என்பிபி அரசாங்கத்தில் இந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளதாக கடந்த வாரம் சொல்லப்பட்டது. இந்த அறிவிப்பை அடுத்து இப்பொழுது ஒரே பரபரப்பு. அரசியல் மேடைகளிலும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, இந்த விடயம் சற்று பரபரப்பாக பேசப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த திட்டம் தமிழர்களுக்கு எதிரானது அல்ல. இந்த திட்டம் அனைத்து இலங்கை மக்களுக்கும் ஒரு நன்மையை பயக்கின்ற ஒரு திட்டமாக அமையவிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே, குறிப்பாக வடக்கிலே அபிவிருத்தி பணிகள் வருவதை விரும்பாதவர்கள் தான் இதற்கு எதிராக எதிர்ப்பினை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று ஆளும் தரப்பில் ஒரு சிலர் ஆதரவாளர்கள், செயற்பாட்டாளர்கள் கூறி வருவதையும் எங்களுக்கு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி இரண்டு பக்கமும் வாத விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது நாங்கள் இன்று நினைத்தோம் இந்த விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு. அதே போல எம்ஏ சுமந்திரன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கூட ஒரு உடசதிப்பை நடத்தி அவர் கூறுகின்றார், இந்த கிபுல் ஓயா திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றோம், அனைவரும் எங்களோடு இணைந்து போராட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த அழைப்பு எப்படியானது? இதற்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா? அதாவது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா? கிபுல் ஓயா திட்டம் என்ன நடக்கப் போகின்றது? என்ன நிலை உண்மையாகவே என்ன நிலவரம் என்பது குறித்து நாங்கள் இன்று பேச தயாராக இருக்கின்றோம். இவையெல்லாம் பேசுவதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் என்று எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி சிதம்பரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். கருணாநிதி அவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்போ இந்த கிபுல் ஓயா திட்டம் ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில், மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிபுல் ஓயா திட்டம் தற்பொழுது என்பிபி அரசாங்கத்தின் கீழ் இந்த திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. ஆகவே இதன் மூலமாக தமிழர்களுடைய நிலம், தமிழர்களுடைய இடங்கள் சுவீகரிக்கப்படவிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய நிலப்பரப்புகள், விவசாய நிலங்கள் சுவீகரிக்கப்படவிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்கும்? 2011ஆம் ஆண்டளவு மஹிந்த ராஜபக்சயால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. வடக்கிலே தமிழர்கள் ஆதிக்கத்தை இல்லாதொழிப்பதற்காக சிங்கள குடியேற்றம் செய்வதற்குத்தான் முயற்சித்தார்கள். இது மஹிந்த கொண்டு வந்தது மாத்திரமல்ல. 1984ஆம் ஆண்டு மணலாறில் இருந்த தமிழர்கள் அடித்து துரத்தப்பட்ட பின்பு அதை வெளியோயா என்று மாற்றி சிங்கள குடி உரிமை அங்கு மக்களுக்கு உரிமையும் கொடுத்து வீடுகளை கட்டி கொடுத்து சகல வசதிகளும் செய்து கொடுத்தது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். ஜேஆர் ஜெயவர்தன் அந்த காலத்தில் இருந்தார். எனவே அவருக்கு தமிழ் மக்கள் தான் வாக்களித்தார்கள். 81ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவர்கள் செய்தது. எனவே இது தொடர்ச்சியாக இந்த நாட்டுக்கு வரும் சிங்கள தலைவர்கள் வடக்கில் உள்ள தமிழர்களுடைய அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்காக, வாக்கு வங்கியை சரிப்பதற்காக செய்யும் ஒரு செயல் திட்டமாகவே நான் பார்க்கின்றேன். ஆனால் நாங்கள் பார்த்தோம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கு வரும் முன்பதாக அவர் கூறிய ஒரு விடயம்தான்,
இனப்பரம்பலை மாற்றும் எந்த குடியேற்றங்களையும் என்பிபி முன்னெடுக்காது என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதாவது ஒரு தரப்புக்கு சாதகமான விடயங்கள் மாத்திரம்தான் நடக்கும், பாதகமான எந்த விதமான விடயங்களும் நடக்காது என்று தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி தான் அந்த கதை. அவை இப்பொழுது இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதானது இப்போ பல சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கின்றது. அப்பொழுது ஜனாதிபதியினுடைய வாக்குறுதிக்கு என்ன ஆனது? அப்பொழுது அவர் இப்படி சொன்னார், இப்பொழுது இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். 4000 சிங்கள குடியேற்றவாசிகளை இந்த இடத்திற்கு குடியேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் தான் இதன் மூலம் நடக்கின்றது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. நிச்சயமாக அப்படித்தான் பேசப்படும். சுமார் 2300 கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு போகும் பாதை அந்த பின்புறமாக செல்வது. இந்த இடங்களில் தான் மக்களை குடியேற்றுவதற்காக ஏற்கனவே இது தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனவே என்னை பொறுத்தவரை நான் கூறுவது, மஹிந்த ராஜபக்ச ஒரு நாசகார சக்தி, ஒரு கெட்டவன், கொலைகார கோஷ்டி, இவர்கள் தவறு செய்தவர்கள் என்று இந்த ஜனாதிபதி மேடையில் கூறினார். எனவே அவருடைய திட்டத்தை நீங்கள் இதற்காக பின்பற்றுகின்றீர்கள். நீங்கள் புது திட்டத்தை கொண்டு வாருங்கள், அந்த திட்டத்தை கைவிடுங்கள், முழுமையாக கைவிட்டு இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை? இன்று சிங்கள மக்கள் காணி கேட்கின்றார்களா? அல்லது இந்த சிங்கள மக்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அல்லது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு பகுதியில் நாங்கள் போய் குடியேற வேண்டும் என்று எவராவது இதுவரை கேட்டிருக்கின்றார்களா? போராடினார்களா? இல்லை கேட்டார்களா யாரிடமாவது? இல்லை ஊடக சந்திப்பு வைத்தார்களா? அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையாகவே இன்று பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் யார்? வெள்ளத்தில் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு இருப்பிடம் இல்லாமல் இன்னும் இருக்கின்றார்கள். எனவே இந்த 4000 குடும்பத்திற்கு பதிலாக நீங்கள் குடியேற்ற போகும் இனவாத பிரச்சனையை உண்டு பண்ண முயற்சிக்கும் இந்த கும்பலை ஒதுக்கிவிட்டு மலையகத்திலே இருக்கும் அந்த தமிழர்களை நீங்கள் அங்கு குடியேற்றுங்கள். குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமே ஒழிய பீர் கொடுப்பதல்ல. 1 வயது குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், 10 வயது பையனுக்கு தேநீர் கொடுக்க வேண்டும். இதன் முறை. எனவே இப்போது மக்களுக்கு என்ன தேவை? சிங்கள மக்களுடைய தேவைகள் எதுவும் இல்லை. அவர்களுக்கு காணி இருக்கின்றது, வசதியாக இருக்கின்றார்கள், அல்லது அவர்கள் இருக்கும் இடத்திலே அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. இப்போது நீங்கள் யாழ்ப்பாண பகுதியிலே அல்லது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு பகுதியிலே குடியேற்றுவது அல்ல இங்கே பிரச்சனை. உண்மையாகவே யாருக்கு இப்போது கொடுக்கப்படல் வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டியது யார்? தேவைப்படுவது யாருக்காக? இன்று மலையக மக்கள் பெரும் பிரச்சனையிலையும் இருப்பதற்கு இடமில்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுங்கள். ஜனாதிபதியை நாங்கள் சிங்கள ஜனாதிபதி என்று கூறவில்லை. மஹிந்த ராஜபக்சையை ரணில் விக்ரமசிங்க போன்றோர் இந்த தமிழர்கள் தூக்கி எறிந்தார்கள். எரிந்துவிட்டு மிக நேர்மையாக ஜனநாயக ரீதியிலே மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தமிழர்கள் வாக்களித்தார்கள். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்பிபி கட்சியும் ஜனாதிபதி அவர்களும். சுதந்திரத்திற்கு பின்பு எந்த ஒரு சிங்கள தலைவர்களை கொண்ட கட்சி யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்றது இல்லை. ஆனால் கடந்த தேர்தலிலே யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் கட்சிகளை மக்கள் தூக்கி எறிந்துவிட்டு சிங்கள தலைமைத்துவத்திற்கு அனுரகுமார திசாநாயக்கா மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள். எனவே அந்த நம்பிக்கையை கெடுத்து விடாதீர்கள். எனவே மக்களுக்கு எது தேவை என்பதை பாருங்கள். இது இனவாத பிரச்சனையாக எதிர்காலத்தில் வரலாம். அது வருவது மக்களால் அல்ல, தமிழ் அரசியல்வாதிகளால். இப்போ சுமந்திரன் இது சம்பந்தமாக எதிராக பேச வேண்டும் என்கின்றார். அப்படியானால் சுமந்திரனுடைய எண்ணம் என்ன? கொள்கை என்ன? அவர் கூறுவது என்ன? சிங்கள குடியேற்றம் தடை செய்யப்பட வேண்டும். அவருக்கு மற்றொரு விடயம் கூறுகின்றார், இந்த திட்டம் தடை செய்யப்பட வேண்டும், அதே போல இதற்கு எதிராக நாங்கள் போராட போகின்றோம், ஆதரவு தாருங்கள் என்று மக்களிடம் போராடுவதற்கு முன்பாக சுமந்திரன் உங்களுடைய மகனின் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வர சொல்லுங்கள். நீங்கள் சிங்களவர்களோடு போய் சேர்ந்து கொண்டு கூத்து போடலாம், பைலா போடலாம். ஏன் மக்களுக்கு முடியாது? எனவே உங்களை போன்ற தமிழினத்தின் துரோகிகள் பெற்றெடுத்த குழந்தைக்கு, தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய சமயத்திலே, தன்னுடைய சமூகத்திலே, தான் பேசும் மொழியிலே, தமிழ் மொழியிலே உனக்கு உன் மகனை திருமணம் செய்து கொடுக்க வாக்கு இல்லை. வாக்கு இல்லாத கருப்பு கோட் சுமந்திரனுக்கு முடியுமா இந்த சம்பந்தமாக பேச? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், வடக்கில் இருக்கும் தமிழர்களே, சுமந்திரன் போன்ற சுத்து மாத்துகளுக்கு பின்னால் சென்று விடாதீர்கள். இவர்களுக்கு பேச அதிகாரம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் எவரும், ஆனால் சமூகத்துக்கு பேச அதிகாரம் இல்லை. நீ தமிழ் மண்ணை காக்கின்றீரா, தமிழ் மொழியை காக்கின்றீரா, அல்ல தமிழர்களுக்காக உதவி செய்கிறீரா? இல்லை. தமிழ் மக்களை பாதுகாப்பது எப்படி? தமிழ் சமூகத்தை வளர்ப்பது எப்படி? கட்டி எழுப்புவது எப்படி? முடியாது. உன்னுடைய பெற்ற பிள்ளைகளை நீ மாட்டு சமூகத்துக்கு திருமணம் செய்து கொடுக்கும் போது தமிழர்களுடைய நிலை என்ன?
எனவே இவருடைய சொத்து யாருக்கு செல்லுகின்றது? வடக்கில் இருக்கும் சுமந்திரனின் சொத்து மகனுக்கு. மகன் இறந்து விட்டால் அது யாருக்கு செல்லுகின்றது? நான் இனவாதி அல்ல, சட்டத்தை பேசுகிறேன். சுமந்திரன் கருப்பு கோட் சட்டத்தை அவருடைய மருமகளுக்கு சேர்கிறது. எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தமிழர்களுடைய ஒரு காணி இவருடைய சுமந்திரனின் மகன் காரணமாக சுமந்திரன் திருமணம் செய்து வைத்ததால் தமிழருடைய காணி மிக இலகுவாக இன்னொரு சிங்களவருக்கு செல்கின்றது. இதற்கு சுமந்திரன் என்ன சொல்லுகிறீர்? மானங்கட்ட பொழப்பு உனக்கு. இந்த சுமந்திரன் போன்ற கேவலமானவர்களுக்கு பின்னால் தயவு செய்து மக்களே அணிதிரளாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை இருந்தாலும் கூறுங்கள். முதுகெலும்புள்ள ஆண்மகன் நான் வருகிறேன். எல்லோருக்கும் பேச முடியும், ஆனால் என்னோட சுமந்திரனுக்கு பேச முடியாது. முடியுமாக இருந்தால் சுமந்திரனை நான் விவாதத்துக்கு கூப்பிடுகிறேன். ஏதாவது ஒரு தொலைக்காட்சி அல்லது நீங்கள் கூப்பிடும் இடத்து உங்கள் வீட்டுக்கு வேண்டுமானால் நான் வருகிறேன் பேசுவதற்கு. நாங்கள் பயப்படுவதில்லை. பயம் தெரியும், பயப்பட தெரியாது எங்களுக்கு. எங்கும் நாங்கள் வர தயாராக இருக்கின்றோம். எனவே தயவு செய்து வடகிழக்கு தமிழர்களே, இவ்வாறான துரோகிகளுக்கு பின்னால் சென்று விடாதீர்கள். இவர்கள் உங்களை ஒரு கேடயமாக வைத்து அவர்களுடைய சேவைகளை செய்ய பார்க்கின்றார்கள். வெளிநாட்டில் ஏதாவது எதிர்பார்த்து கொண்டு செயல்படுகிறார்களா எனக்கு தெரியவில்லை. இப்போ கருணாநிதி அவர்களே, இப்போ இது சம்பந்தமாக ஆளும் தரப்பிலும் யாரும் பேசாமல் இருக்கிறார்கள், எதிர் தரப்பிலும் பெரிதாக கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் இப்போ சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக அவர் ஒரு பற்றில் மக்கள் நலன் கருதி தமிழர் நிலம் இப்படி சுவீகரிக்கப்படுவதை எதிர்த்து அவர் இப்பொழுது மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், அப்பொழுது யார் தான் இதை பேசுவது? இன்னும் காணி தமிழர்களுக்கு வழங்கப்படவில்லை, வழங்கப் போவதாக கேள்விப்பட்டோம், அவ்வளவுதான். ஆனால் தையிட்டியிலே புத்தர் சிலை வைக்கும் போது இந்த முட்டாள் சுமந்திரன் எங்கே இருந்தான்? இவர் இந்த சுமந்திரனுக்கு மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி சட்டத்தரணி பதவியை கொடுத்தார். பிச்சை போட்டார், பிச்சை பிச்சை. அந்த பிச்சையை வாங்கி கொண்டு தன்னுடைய மண்ணை காட்டி கொடுத்த மைந்தன் தான் இவர். ஏன் அன்று வழக்கு போட்டிருக்கலாமே, நீதிமன்றம் ஏன் செல்லவில்லை? எதிர்ப்பு தெரிவித்தீர்களா? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தீர்கள், நீங்கள் அன்று பலம் பொருந்தியவர்களாக இருந்தீர்கள். நாட்டில் எதிர்க்கட்சி என்பது பலம் பொருந்திய கட்சி ஒன்றாக இருந்தது அன்று டிஎன்ஏ. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஏன்? அரசாங்கம் போட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி பிச்சை வாங்கி கொண்டு வாய் திறக்காத தமிழின துரோகி இவன். எனவே இவருக்கு பின்னால் செல்வதற்கோ இவருக்கு பேசுவதற்கோ அருகதை இல்லை. இப்போது கருப்பு கோட்டை போட்டுக்கொண்டு நீதிமன்றம் செல்வதால் எவ்விதமான பிரயோசனமும் இல்லை. ஆரம்பத்திலே பேசியிருக்க வேண்டும், பேசவில்லை. இவர்கள் அமைதியாக இருந்தால் இவர்கள் அடிமைகள், கோழைகள், சமூகத்தை காட்டி கொடுத்த பஞ்சபர்ண பரதேசி கூட்டங்கள் இவர்கள். எனவே இவ்வாறான தமிழினத்தில் உள்ள துரோகிகள் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், அல்லது மக்களாக பார்த்துக்களை தூக்கி எறிய வேண்டும். ஏற்கனவே தூக்கி எறிந்து விட்டார்கள், கலைத்து விட்டார்கள். ஆனால் அதை மாகாண சபை தேர்தல் ஒன்று வந்தால் முதலமைச்சர் பதவி வேட்பாளருக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். எனவே மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறுவதற்காக சுமந்திரனுடைய ஒரு படமாக இருக்கின்றது. சுமந்திரனுக்கு படம் தான் காட்டலாம், நான் படமே நடிச்சிருக்கேன், நான் நடிகேன்டா, எங்களுக்கு நீ ஒன்று புடுங்க முடியாது. ரைட், ஓகே. கருணாநிதி அவர்கள் மிகவும் ஆவேசமாக உங்களுடைய கருத்தை பதிவு செய்தீர்கள். இட ரீதியாக தமிழினத்தின் துரோகிகள் தமிழர்களை ஏமாற்றும் போது, அவர்கள் துரோகம் செய்தால் கூட பிரச்சனை, துரோகம் செய்தார்கள், மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஏமாற்றும் போது மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. அப்போது குரல் தானாகவே உயர்கின்றது. பேசுவதை விட கத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமே வருகின்றது. இங்கு அவர்களுக்கு சரீரத்திலே ஓடுவதை தமிழ் ரத்தமா என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய சரீரத்திலே ஓடுவதை தமிழ் ரத்தம். அந்த ரத்தம் பேசுகின்றது, அதுதான் வார்த்தை அல்ல. என்னுடைய ரத்தம் கொதித்து பேசுகின்றது. எனவே தமிழினத்தின் துரோகிகளை மக்களை ஒதுக்கி தூக்கி எறியுங்கள். இவர்களுக்கு பின்னால் செல்லாதீர்கள். நீங்கள் இவர் போராட்டத்துக்கு கூப்பிட்டால் கேளுங்கள். 2017ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின் மைத்ரிபால சிறிசேனா தையிட்டியிலே புத்தர் சிலை வைக்கப்பட்ட போது நீ எங்கே இருந்தாய் என்று கேளுங்கள் யாராவது ஒருவர். தயவு செய்து ஊடகவியலாளர்களே அதை கேளுங்கள். உங்களுக்கு தான் கேட்பதற்கு அருமையான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை கேளுங்கள் ஊடகவியலாளர். அன்று ஏனையா நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள்? கூறுங்கள். கருணாநிதி கூறினார், நீங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி எனும் அந்த பட்டத்துக்காக அடிபணிந்து கேவலமாக இருந்தீர்கள் என்று கூறினாரே, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேளுங்கள். அப்போது தான் இவ்வாறான மடையர்கள், முட்டாள்கள், தமிழ் மக்களை ஏமாற்றுபவர்கள் திருந்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படி என்றால் இப்போது இந்த கிவுலோயா திட்டம் இப்போது இந்த அரசாங்கம் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உண்மைக்குமே தமிழர்களுக்கு எதிராக நடக்கும் ஒரு செயற்பாடாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை சிங்களவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, சிங்களவர்கள் வந்தாலும் பரவாயில்லை, இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க?
நிச்சயமாக நான் கூற ஏற்கனவே உங்களுக்கு இப்போது தேவை ஏதோ அதை செய்யுங்கள். இப்போது தேவை மலையகத்திலே மண் சரிவிலே பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றது. பல தேயிலை தோட்டங்கள் பல ஏக்கர்கள் அழிந்து விட்டன. மக்களுக்கு வருமானம் இல்லை. எனவே அவர்களை குடியேற்றுங்க. நீங்கள் வெள்ளக்காரை குடியேற்றினாலும் அது பிரச்சனை. ஆனால் இப்போது நிலைமை என்ன, நிலைமையை அறிந்து ஜனாதிபதி செயல்படுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நாங்கள் முழுமையாக தமிழர்கள் வாக்களித்தது அவருக்குத்தான். வடகிழக்கில் மாத்திரமல்ல, நாடளாவிய ரீதியிலே தமிழ் பேசும் சகோதரர்கள் என்று கூறும்போது நாங்கள் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் ஒன்றிணைந்து இவருக்கு வாக்களித்தோம். எனவே எங்களுக்கு ஜனாதிபதி மேல் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவ்வாறான தவறான செயல்களும் ராஜபக்ச போன்ற கீழ்த்தரமானவர்களின் தரங்கட்ட கோட்பாடுகளுக்கும் கொள்கைக்கும் ஜனாதிபதி போக மாட்டார், போகக்கூடாது. நாங்களும் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். அடுத்தடுத்து இனி என்ன நடக்கப் போகின்றது? இந்த கிவுலோயா திட்டம் முற்றுமுழுதாக பலரும் பலவிதமாக பேசி கொண்டிருப்பதை போல நடக்குமா? அதாவது தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற அந்த பகுதியில் மேலும் அதிகமாக ஒரு 4000 அளவிலான சிங்கள குடியேற்றவாசிகளை அங்கு குடியேற்றுவார்களா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. இது ஒரு பாரிய பிரச்சனையை விளைவிக்கும் வகையில் இந்த திட்டம் செய்யப்படுமா என்று தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு ஆளும் தரப்பின் பதில் என்ன என்பது குறித்து நாம் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். எதிர்வரும் நாட்களில் ஆளும் தரப்பில் இருக்கின்ற அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர், பார்லிமெண்ட் உறுப்பினர்களை சந்தித்து நாங்கள் இது சம்பந்தமாக கேள்வி கணைகளை தொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம் கருணாநிதி அவர்களுடன். கருணாநிதி அவர்களே, பார்லிமெண்டத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில சம்பவங்கள் சம்பந்தமாக நான் உங்களிடம் கேட்க வேண்டும். நேற்றுக்கு முன்தினம் சிவஞானம் ஸ்ரீதரன் பார்லிமெண்ட் உறுப்பினர் மீது தயாசிரி ஜெயசேகர ஒரு சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார். ஸ்ரீதரன் எம்பியினுடைய வங்கி கணக்குக்கு இவ்வளவு பணம் விழுந்திருக்கின்றது, அவருடைய மகன் சாரங்கன் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பணம் விழுந்திருக்கின்றது, அதே போல் எதிர் தரப்பில் இருந்துட்டு ஆளும் தரப்பு செய்யும் எல்லா வேலைகளுக்கும் கை உயர்த்தி ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார். இப்படியானவர்கள் இருக்கக்கூடாது, இவர்கள் விலக வேண்டும், பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் தயாசிரி ஜெயசேகர சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாமர சம்பதம் இதே போன்று தான் ஸ்ரீதரன் எம்பி குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் விலக வேண்டும் என்ற வகையிலான கருத்துக்களை கூறியிருந்தார். ஆனால் வெளியிலே சொல்லப்படுகின்றது இந்த தயாசிரி ஜெயசேகருடைய கருத்து இவரால் சொல்லப்பட்டதல்ல, இதற்கு வெளியே யாரோ இருக்கின்றார்கள், இதை திட்டமிட்டு இவரால் சொல்லப்பட வைத்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? சாமர சம்பத் என்பவர் காட்டுப்பண்டி. அவருக்கு எதுவுமே பாருங்கள், அவர் இருக்கிறதே பாருங்கள், உடம்பை பாருங்கள், அது காட்டுப்பண்டி, ஒன்றும் தெரியாது. அதுபோல் நீங்கள் மற்றொரு பாராளுமன்ற குருநாகல்காரரை கூறினீர்கள். ஒரு மொட்டை, அவனுக்கு தலையில் மேலையும் இல்லை, தலை உள்ளுக்கும் இல்லை. இவர்கள் இருவருமே தமிழர்களை மஹிந்த ராஜபக்ச அளித்த போது அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தவர்கள். மானங்கெட்டவன் இவன் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு உயிரே பாட்டு பாடுகிறான். கீழே இருந்து மக்களும் கைத்தட்டுகின்றார்கள். தமிழர்களுடைய உயிரை பறிக்கும் போது இந்த பரதேசி குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இவன். அப்போது இவன் அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்த ஒரு அமைச்சராக இருந்தவன். எனவே இப்போது போலியாக நீங்கள் அதை கூறுவதற்கு, தமிழர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் தமிழர்கள் பார்த்துக்கிறோம். நீ யாரா அதை பற்றி கேட்க? அயோக்கிய கூட்டம். இவர்கள் யார்? இவரை கூறுகிறார் இராணுவ அதிகாரிக்கு வாக்களித்தார் என்று. அந்த இராணுவ அதிகாரியை வைத்து தானடா நீங்கள் எங்கள் தமிழர்களை அழிச்சிங்க. 2009 லட்சக்கணக்கானவர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். எனவே மிக கேவலமாக நடந்த இந்த அரசாங்கம், அந்த அரசாங்கம் மஹிந்த அரசாங்கத்திலே ஒரு சிரேஷ்ட அமைச்சராக இருந்தவன் தான் இந்த தயாசிரி. இதுக்கு பின்னால் கிழக்கில் ஒரு இந்த மாதிரி ஒரு மொட்டையும் ஒருத்தர் இருக்கான், மல்லி. இவர்கள் எல்லாம் இதற்கு இணையாக இருப்பார்கள். அதே போல் வடக்கிலும் ஒரு மாமே இருக்கிறார். எனவே இவர்கள் இருவரும் இணைந்து இவர்களுக்கு நேரடியாக மோத முடியாது, பேசவும் தெரியாது, சரியாக விவாதிக்க தெரியாது, வாதாட முடியாது, மக்களை ஏமாற்றி ஏதாவது தில்லுமுள்ளு செய்ய மட்டும் முடியும். ஆகவே முதுகெலும்பில்லாத தைரியமற்ற இவர்கள் இவ்வாறான சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஸ்ரீதரனை அடிக்க பார்க்கின்றார்கள். ஸ்ரீதரன் அவர் மீது தவறு இருந்தால் லஞ்ச ஆணையாளர் தெரிவித்து 6 மாதமாகின்றது, இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அது ஸ்ரீதரன் மேலல்ல பிழை, லஞ்ச ஆணையாளர். ஒன்று அவர் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாங்கம் உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும். பிழை இருந்தால் ஸ்ரீதரனுக்கு தண்டனை கொடுங்கள், இல்லை என்றால் உடனடியாக நிரபராதி என்று தெரிவியுங்கள். இதை நீங்கள் வருடக்கணக்கில் எடுத்து சென்றால் அங்கே எதிர்க்கட்சி உள்ளே இருந்து கொண்டு பலர் குறைத்து கொண்டிருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது. புகார் செய்தால் விசாரிக்கப்படல் வேண்டும். இதுவரை விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை.
இதனால் தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. எனவே தயாசிரிக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை ஸ்ரீதரனை பற்றி பேசுவதற்கு. ஸ்ரீதரன் தேர்ந்தெடுக்கப்பட்டது விசேடமாக தமிழர்கள் சார்பாக ஒருவராக. எனவே இவர்கள் தமிழர்களுக்கு எதிராக அன்று மஹிந்தயோடு இருந்த கூட்டம், அந்த சம்பத் தடி யானை நீர்பண்டியும் இவரும் யார் எங்களுக்கு பேசுவதற்கு? நீங்கள் அனைவரும் எங்கள் சமூகத்தை, எங்களுடைய தமிழ் சமூகத்தை அழித்த துரோகிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். எனவே நீங்கள் எங்கள் சமூகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு அருகதையும் இல்லை. நாங்கள் கோழைகள் அல்ல. வடக்கு என்பது ஒரு தைரியமான மாகாணம். அந்த மாகாணத்திற்கே கேவலம். ஒரு காலத்திலே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருந்தார். வட மாகாணம் என்றால் உலகமே ஆடி பயந்து நடுங்கியது. ஏன் மஹிந்த கூட நடுங்கிக் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட வீரமண்ணில் பிறந்து வீரமண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் கோழைகளை பார்க்கும்போது மனதுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது. விசேடமாக நான் சுமந்திரனுக்கு நேரடியாக கூறுகின்றேன். சுமந்திரன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக கூறுங்கள். பாராளுமன்றத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஸ்ரீதரனை விளக்குவதற்கான சட்ட திட்டங்களோடு வாருங்கள். போலியாக இன்ஜெக்ஷன் அடிக்காதீர்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக. எனவே தமிழ் மண்ணுக்கு நீங்கள் பல துரோகங்கள் செய்திருந்த போதும் இப்போது தமிழ் மண்ணில் முதுகெலும்பில்லாத ஒரு கோழையாக செயல்படுவதாகவே நான் பார்க்கின்றேன். உங்களை அசிங்கப்படாதீர்கள் தயவு செய்து. நீங்கள் அசிங்கமாகலாம், நாசமாகலாம், தொலைந்து போங்கள், எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் வடக்கு மண்ணுக்கு அசிங்கப்படுத்தாதீர்கள். வட மண்ணிலே கோழைகள் இருக்கக்கூடாது. வடகிழக்கில் அது வீரமண், வீர தமிழர்கள் இருந்த மண். உண்மை போல் கோலை இருப்பதை விட நல்லம் தூக்கு போடு தொங்கு போய். கருணாநிதி அவர்களே, மற்றொரு விஷயம்தான், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்பதாக, அந்த தேர்தலுக்கு முன்பதாக கொடுத்த மற்றொரு வாக்குறுதி தான், ஆட்சிக்கு வந்தவுடன் என்பிபி அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும், அதே போல் பிடிஐவை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் என்று சொல்லப்பட்டது. அதே போல் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அதே போல் அவசர கால சட்டம் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ இதெல்லாம் இன்னும் நடக்காமல் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. இந்த 100 மீட்டருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த 100 மீட்டர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தும் செய்யாமல் இருக்குது அப்படிங்கிறதுல இப்போ நான் சொன்ன விஷயங்களும் உள்ளடங்கும். ஏன் இன்னும் செய்யப்படாமல் இருக்குன்னு எதுவும் ஐடியா இருக்கா? எது தடையாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? தடை என்பது இல்லை. ஆனால் இப்போது அது நிச்சயமாக இவ்வளோ காலம் தடையாக இருந்திருக்கலாம். ஜனாதிபதிக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அது சந்தேகப்படுவதற்கான சந்தர்ப்பம் ஜனாதிபதிக்கோ பாதுகாப்பு அமைச்சுக்கோ கிடையாது. காரணம், இலங்கை நாட்டிலே ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட பின் அதிகாரம், சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முதன்முறையாக வடக்கில் வீதியிலே, அதுவும் அரைக்காட்சட்டை போட்டுக்கொண்டு நடந்தது அனுரகுமார திசாநாயக்க மட்டுமே. எனவே இப்போது பாதுகாப்பு இருக்கின்றது. தைரியமாக ஒரு ஜனாதிபதி வீதியிலே நடக்கிறார் என்றால் அந்த மாவட்டத்தில் அல்லது அந்த மாகாணத்தில் பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அவசரகால சட்டமும் தீவிரவாத சம்பந்தமான சட்டங்கள் எதுவுமே தேவையில்லை. அதை உடனடியாக ஜனாதிபதி எடுக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டமில் 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பின்பு இதுவரை ஒரு குண்டு வெடிக்கவில்லை யாழ்ப்பாணத்தில். எந்த எல்டிடி சந்தேக நபர்களும் ஆயுதங்களோடோ அல்லது ஏதாவது ஒரு அரசுக்கு எதிரான செயல்களோ கைது செய்யப்படவில்லை. அப்படியானால் எதற்காக இவ்வாறான சட்டங்கள்? எனவே ஜனாதிபதி அதை கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது நீங்கள் கூறிய வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு வாக்களித்தார்கள். எனவே அதை மறந்துவிடக்கூடாது. கைதிகள் விடுதலை செய்யப்படுவதாக கூறினார் ஜனாதிபதி. நானும் பல மேடைகளை கேட்டேன். ஆனால் இதுவரை ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை. இது மிக மன வேதனையை தருகின்றது. தமிழர்களுக்கல்ல, தமிழர்களுடைய சரீரத்திலே தமிழ் இரத்தம் ஓடுபவர்களுக்கு. சிலருக்கு தமிழ் பேர் இருக்கலாம், இரத்தத்தில் ஏதாவது குழப்பம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை அவர்களுக்கு. எங்களுடைய இரத்தத்திலே தமிழ் இரத்தம் இந்த சரீரத்தில் ஓடுவதால் சற்று வேதனையாக இருக்கிறது ஜனாதிபதியின் ஒரு சில செயல்கள். எனவே அதை ஜனாதிபதி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ரைட். அந்த வகையில் இன்றைய மூடு இணைந்து இவ்வளவு விஷயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லாங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இந்த ஒரு நேர்காணலோடு நிறைவு பெற்று விடாது. இந்த நேர்காணலில் நாங்கள் பேசிய விடயங்கள் சம்பந்தமாக இன்னும் மேலும் ஆழமாக விசாரித்து அது சம்பந்தமாக தொடர்ந்தும் நாங்கள் அவதானித்து தேவையான பல முக்கியமான விடயங்களை சேகரித்து உங்களுக்கு வழங்க நாம் தயாராகவே இருக்கின்றோம்.
மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்தர்கள் என்று கூறிக்கொண்டு நானும் விடைபெறுகின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டெலிஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.